திமுகவும் பாஜகவும் நெருங்கி வருகிறது. கிட்டத்தட்ட கூட்டணி மனநிலைக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, உங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு. அநேகமாக 2029 திமுக பாஜக கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து திமுகவுடன் கூட்டணி வைப்பீர்களா அப்படின்னு. நான் எப்படி நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிடணும்? யாரை பார்த்து அந்த கேள்வி கேட்குறேன்? என்ன நினச்சின்னுக்கிறேன்? என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வந்து அதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம், எங்களை வந்து திமுகவோட கூட்டணி வைப்பீங்கன்னு கேட்குறீங்க. இந்த கேள்வியை போய் திமுகவில் கேட்க முடியுமா உங்களால்? அப்படி அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் கரெக்டாக இருக்கும். அது குறித்து தேர்தல் நேரத்தில் ஆலோசித்து இறுதி முடிவு எடுப்போம் அப்படின்னா ஆமான்னு தானே அர்த்தம். இப்போ வைகோட்டை கேட்டாங்க, தாவேகாவுடன் போவீர்களா கூட்டணிக்கு? அது குறித்து நாங்கள் பொதுக்குழுவில் கூடி முடிவெடுப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வைகோ நாங்கள் திமுக கூட்டம் தான் இருக்கிறோம், போக மாட்டோம்னு சொன்னார்னா அதுதானே கரெக்டு. முடிவு எடுப்போம்னா ரெண்டாவது சான்ஸ் வருது, சாய்ஸ். அப்போது நீங்கள் அந்த மாதிரி முடிவு எடுத்துட்டதுனா அந்த வார்த்தையை சொல்கிறீங்க. அந்த பொதுக்குள்ள என்ன முடிவு எடுப்பீங்க? தாவேகாவோட போடணும்னு போயிடுவீங்க. இப்போ இது இவர் சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன் அதானே. இது ஒன்று. ரெண்டாவது, நிர்மல்குமார் நேற்று மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, திமுகவோட பாஜக கைகோர்க்கிறது. ஏன்னா பல விஷயங்களில் ஆளுநருக்கு நாங்கள் இந்த மந்திரிகள் மேலே, முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்த எந்த கோரிக்கைக்கும் அவர் இன்னும் ஒப்புதல் கொடுக்கல. இவங்க 2 பேரும் கைகோர்க்கிறாங்கன்னு இதை காட்டுது அப்படின்னு அவரு குற்றச்சாட்டு வைக்கிறார்.